ஸ்ரீ குருப்யோ நமக. பின்கோடு வைத்தே பக்தர்களின் சந்தேகத்தை தீர்த்து வைத்த மகா பெரியவா. கர்மாவுக்கு உண்டான பலன். மகா பெரியவாளை பற்றி நான் படித்த ஒரு நிகழ்வு. செகந்திராபாத்தில் பெரியவா முகாமிட்டிருந்த நேரம். அப்போது ரயில்வேயில் மூத்த அதிகாரிகள் சில பேர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தனர். அவர்களுக்கு ஒரு பெரிய குறை. அது என்னவென்றால், பெரியவாளோட அனுகிரகத்தால எங்களோட கர்மானுஷ்டங்களை எல்லாம் கூடிய வரைக்கும் விடாம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஊர்ல பூஜை, சிரார்த்தம், தர்ப்பணம் இது எல்லாத்தையும் சரியா பண்ணி வைக்க வேதம் படிச்ச சாஸ்திரிகள் இல்ல. ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். அவருக்கும் பண்ணி வைக்கும்போது அவர் சொல்ற மந்திரங்களுக்கு அவருக்கே அர்த்தம் தெரியல. அர்த்தம் தெரியாம கர்மாக்களை பண்றத எங்காத்து பிள்ளைகள் ஏத்துக்க மாட்டேன்றா. இந்த காலத்து பசங்களாச்சே. அதான் பெரியவா தயவு பண்ணி மடத்துலேருந்து யாராவது வேதம் படித்த சாஸ்திரிகளா பார்த்து இந்த ஊருக்கு அனுப்பிச்சு கொடுக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணினார்கள். உங்காத்து பிள்ளைகள் சொல்றதிலேயும் நியாயம் இருக்கு என்று அவர் ஆரம்பித்த போது, ஸ்ரீமடத்துக்கான அன்றைய தபால்களை எடுத்துக்கொண்டு ஒரு போஸ்ட்மேன் அங்கு வந்தார். பெரியவா மேலாக சில கடிதங்களை படித்துவிட்டு ஒரு லெட்டரை எடுத்தார். அதில் பிஐஎன் பின் என்று இருந்த இடத்தை அந்த அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டி, பின்னு போட்டிருக்கே, அதோட அர்த்தம் தெரியுமா? ரொம்ப சாதாரண கேள்விதான். ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு தெரியவில்லை. கொண்டு வந்த தபால்காரருக்கும் அதனுடைய அர்த்தம் தெரியவில்லை. போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் என்று தானே அதற்கு விளக்கமும் கொடுத்தார். சிரித்துக்கொண்டே அந்த அதிகாரிகளை பார்த்து, நீங்கள்லாம் நிறைய படித்து பெரிய உத்தியோகம் பார்க்குறவா, ஆனால் சாதாரண தபாலில் வர்ற பின் அப்படின்ற எழுத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியல. அவ்வளவு ஏன், பின்கோடுன்னு எழுதின அந்த ஆசாமிக்கே கூட அதோட அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பின்கோடுன்னு போட்டிருக்கிற இடத்துல சரியான நம்பரை எழுதிட்டா அது சரியாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகிற மாதிரி, பண்ணி வைக்கிற வாத்தியாருக்கு மந்திரங்களோட அர்த்தம் தெரியாட்டாலும், பண்ணிக்கிற உங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரியாட்டாலும், எந்த கர்மாவுக்கு எந்த மந்திரம் சொல்லணுமோ அதை சரியாக சொன்னால் அதுக்குண்டான பலனை அது கொடுக்கும். அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதனால இப்போ இருக்கிற புரோகிதரை நிறுத்தாமல் நீங்கள் பண்ண வேண்டிய கர்மாக்களை ஸ்ரத்தையோடு பண்ணிட்டு வாங்கோ, ஒரு குறையும் வராது. கையை தூக்கி ஆசீர்வதித்தார். அதிகாரிகள் விக்கித்து போனார்கள். ஒரு சாதாரண அன்றாடம் கவனத்தில் கூட வராத பிஐஎன் பின்னை வைத்தே எப்பேற்பட்ட பெரிய சந்தேகத்தை போக்கிவிட்டார் மகா பெரியவா. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, சரணம் சங்கரா.